அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சனில் சிம்பிளான பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கலாம் தங்க கலருக்கு. அது வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. இந்த அளவு வதங்கினா போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் கிளறி விடலாம். இதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் தாம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். நான் 200 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறிடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் ஏறும். தண்ணிலாம் விட தேவையே இல்லை. மஷ்ரூம் தண்ணி விட்டுரும். கிளறி விட்டு மூடி வைக்கக்குள்ளே தண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம். தண்ணி விட்டுருச்சு பாருங்கம்மா. இப்போ நான் பெருசாக குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட கடைசியாக போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் எதுக்கு குடமிளகாவை இப்போ போட்டேன்னா, அரை வேக்காடாக இருக்கணுமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்லையே போட்டோம்னா முழுசாக வெந்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் நான் இந்த டயத்தில் போடுறேன். நீங்களும் அப்படியே போடுங்க. அந்த வாசனை தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.